ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूपकथामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांस। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी। मोहं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं तत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामिनिधि नामिने। नमो आचार्य पादाय निताय कृपप्रदायिने गौरगतदामदाय नगर ग्रामदारिणे। कृष्णा இன்னைக்கு பாகவதம் காண்டம் 2 प्रणाम माताजी। हरे कृष्ण माताजी। प्रणाम माताजी। प्रणाम माताजी राधाष्टमी பத்தி சொல்லலாம், நம்ம நாளைக்கு சொல்றீங்களா? நாளைக்கு சொல்றேன் மாதாஜி. சரி, ஓகே 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 ஓகே. காண்டம் 2 அத்தியாயம் 7 பதம் 2. ஜாதோருச்சே. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. நாளைக்கு கிளாஸ் இருக்கா மாதாஜி? பாக்கலாம் மாதாஜி. நான் டெம்பிள் போனாலும் போவேன். நான் இன்ஃபார்ம் பண்றேன் மாதாஜி. உங்களுக்கு மெசேஜ் போடுறேன் மாதாஜி. அப்போ அத பத்தி எங்களுக்கு தெரியணும்ல மாதாஜி? ஓகே, நான் கொஞ்ச நேரம் எடுக்கலாம் மாதாஜி. ஒரு கடைசி லாஸ்ட்ல எடுக்கலாம். ஓகே மாதாஜி. ஓகே மாதாஜி. பதம் 2. ஜாதோருச்சேர்ஹஜனயத் சூயமான் சுவ்யக்ஞ ஆதி ஆகூதேஷுனு அமராநத தக்ஷிணாயாம் லோபத்ரஸ்ய மகதீம் அஹத்ரயத் ஆர்த்திம் ஸ்வயம்புவேன மனுனா ஹரி இதி அனுத்த. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன் மாதாஜி. நான் படிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பிரஜாபதி தனது மனைவியான ஆகூதியின் மூலமாக முதலில் சுயக்னனை மகனாக பெற்றார். பிறகு சுயக்னன் சுயமனை தலைமையாக கொண்ட தேவர்களை தமது மனைவியான தட்சிணையின் மூலமாக பெற்றெடுத்தார். இந்திர தேவனான சுயக்னன் 3 கிரக அமைப்புகளிலும் மேல் கீழ் மற்றும் மத்திய உள்ள பெருந்துன்பங்களை குறைத்தார். இதனால் பிற்காலத்தில் அவர் சீரிய மனிதகுல தந்தையான சுயம்புவ மனுவால் ஹரி என்று அழைக்கப்பட்டார். பொருளுரை. புத்தியில் தாழ்ந்தவரால் கண்டுபிடிக்கப்படும் போலி அவதாரங்களிடமிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக அதிகாரபூர்வமான வேத நூல்களில் உண்மையான அவதாரத்தின் தந்தையின் பெயரும் அவர் அவதரித்திருப்பதற்கும் கிராமம் அல்லது இடத்தின் பெயரும் கூட குறிப்பிடப்பட்டுள்ளன. இன்னும் ஏறக்குறைய 400,000 ஆண்டுகளுக்கு பின் நிகழவிருக்கும் கல்கி அவதாரத்தின் பெயர், அவரது தந்தையின் பெயர் மற்றும் அவர் அவதரிக்கப் போகும் கிராமத்தின் பெயர் ஆகியவை பாகவத புராணத்தில் உள்ளன. எனவே நிதான புத்தியுள்ள ஒருவன் அதிகாரபூர்வமான சாஸ்திரங்களை கலந்தாலோசிக்காமல் எந்த அவதாரத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப இங்க பிரஜாபதி. அப்ப பிரஜாபதி அப்படின்னா இந்த உயிர்வாள்களை தோற்றுவிப்பவர்கள். இந்த உயிர்வாளிகளுக்கு உடலை கொடுத்து அவங்களுக்கு அந்த படைப்பை ஏற்படுத்துறதுதான் பிரஜாபதி. தமது மனைவியான ஆகூதி மூலமா முதல்ல சுயக்ஞனை பெறுகிறார். சுயக்ஞன் சுயமனை தலைமையாக கொண்ட தேவர்களை தமது மனைவியான தட்சிணையின் மூலமா பெற்றெடுக்கிறார். இந்திர தேவனான சுயக்ஞன் 3 கிரக அமைப்புகளிலும்
அந்த சுயக்ஞன் வந்து பிற்காலத்துல மேல் கீழ் மத்திய லோகங்கள் பூர் புவ ஸ்வ அப்படின்ற 3 உலகங்களையும் பெரும் துன்பங்களை குறைக்கிறார். அதனால ஸ்வயம்பு மனுவால் அவர் ஹரி அப்படின்னு சீரிய மனு குல தந்தை ஸ்வயம்பு மனு அவரால் ஹரின்னு அழைக்கப்படுறார். இப்படி வந்து எப்படி அவதாரங்கள் வருகின்றது அப்படிங்களுக்கு ஆதாரம் வேண்டும். அப்போ வேத நூல்கள்ல அவதாரங்களுக்கு ஆதாரங்கள் உள்ளன. இப்ப பகவான் எத்தனை அவதாரங்களை எடுக்கிறார், எப்படி வருகிறார், அவர் எந்த தாய் தந்தைக்கு பிறப்பார் அப்படிங்கிறது எல்லாமே இங்க வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதிகாரப்பூர்வமான சாஸ்திரங்களை கலந்து ஆலோசிக்க எந்த அவதாரத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்ப அவதாரங்கள்னு சொல்லிட்டு நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பகவான் அப்பா பகவான் அப்படின்னு நிறைய பேரு நேற்று முளைத்த காளான்கள் மாதிரி நிறைய பேரு நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றி போலியாக அவங்க சம்பாதிக்கிறதுக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக போலியான வேடதாரிகளாக இங்க உள்ளா வந்துட்டு இருக்காங்க. இப்ப பகவான் அப்படின்னா அவருக்கு வந்து தனிப்பட்ட அறிகுறிகள் இருக்கும். அவர் உடம்புல வந்து நிறைய சைன் இருக்கும். நாம பார்த்திருக்கோம் பகவானோட பாத கமலங்கள்ல குடை, சங்கு, சக்கரம், தாமரை, வில், வேல், அம்பு இந்த மாதிரி பல சின்னங்கள் இருக்கின்றது. அது போல சைத்தன்ய மகாபிரபுவோட பாதங்கள்லயும் இருந்தது. இப்படி பல அவதாரங்களை பகவான் எடுத்தாலும் அவர் அவராகவே இருக்கிறார். அவர் வந்து முக்குணங்களுக்கு ஆட்படுவதில்லை. அப்ப போலி அவதாரங்கள் எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நோய் வரும் உடல்ல, அவங்களுக்கு வயதாகும், அந்த தோற்றத்தை அவங்களால மறைக்க முடியாது. ஆனா பகவானுக்கு அப்படி கிடையாது. எப்பவும் நவ யவனம் ச பகவானுக்கு என்றும் வயதாகிறது இல்லை. ஏன்னா அவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவர்தான் காலமாகவே இருக்கின்றார். அகம் காலோஸ்மி அப்படின்னு சொல்றார். அப்போ பக்தர் அல்லாதவர்களுக்கு யமனாகவும் இருக்கின்றார். இப்படி பகவான் வந்து முக்குணங்களுக்கு ஆட்பட்டவர் கிடையாது. அவரது அவதாரங்கள் மிகவும் பெருமைக்குரியது. அவதாரங்கள் ஏதே சாம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் பகவான் அவர் தான். ஆனா அவரே பலவாக பிரிந்து அந்தரங்க சக்தியின் மூலமாக பலவாக பிரிகின்றார். இதெல்லாம் நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அடுத்தது பதம் 3. யக்ஞேச்ச கர்த்தம் கிருஹே த்விஜ தேக பூஜ்யாம் ஸ்திரீ சமம் நவபிராத்மகதிம் ஸ்வமாத்ரே பூஜேயாத்ம சமலம் குணசங்கபங்கம் அஸ்மின் வீதூய கபிலஸ்ய கதிம் பிரபேதே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறாங்க? நான் படிக்கட்டுங்களா? நானே படிக்கிறேங்க. சரிங்க, படிங்க. மொழிபெயர்ப்பு. மகாஷ்ல பிரபாத் கி ஜெய். பகவான் பிறகு கபில அவதாரமாக தோன்றி அவர் பிரஜாபதி பிராமணனாக கர்த்தமருக்கும் அவரது மனைவி தேவகூதிக்கும் மகனாக பிறந்தார். அவரோடு 9 பெண்கள் சகோதரிகள் பிறந்தனர். தம் தாயிடம் அவர் ஆத்ம ஞானத்தை பற்றி பேசினார். இதனால் அப்பிறவிலேயே அவர் ஜட குணங்களின் களங்கங்களிலிருந்து முற்றிலுமாக தூய்மையடைந்து கபில மார்க்கம் எனப்படும் முக்தியை அடைந்தார். பொருளுரை. பகவான் ஸ்ரீ கபிலர் தமது தாய் தேவகூதியை கூறிய உபதேச மொழிகளில் ஸ்ரீமத் பாகவதத்தின் 3வது காண்டத்தில் அத்தியாயங்களில் 25, 32 முழுமையாக விவரிக்கப்பட்டுள்ளன. அந்த உபதேசத்தை பின்பற்றும் எவருக்கும் தேவகூதியால் அடையப்பட்ட அதே முக்தியை அடைய முடியும். பகவான் பகவத்கீதையில் பேசியதால் அர்ஜுனர் தன்னுணர்வின் அடைய பெற்றார். இக்காலகட்டத்தில் கூட அர்ஜுனன் விழிப்பை பின்பற்றி எவரும் ஸ்ரீ அர்ஜுனன் பெற்ற அதே நன்மையை அடைய முடியும். இந்த நோக்கத்திற்காகத்தான் சாஸ்திரங்கள் உள்ளன. புத்தியற்ற மூடர்கள் கற்பனையான தங்களுடைய சொந்த அர்த்தங்களை கற்பிக்கின்றனர். இதனால் அவர்கள் பின்பற்றுவோர் தப்பாக வழிநடத்த ஜட வாழ்வென்னும் இருட்டறைக்குள் சிக்கிக்கொள்ள செய்கின்றன. ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராலேயோ அல்லது பகவான் ஸ்ரீ கபிலராலேயோ அளிக்கப்பட்ட உபதேசங்கள் பின்பற்றுவதால் மிக உயர்ந்த நன்மையை ஒருவனால் இக்காலத்தில் அடைய முடியும். பரமனை பற்றி பக்குவமாக அறிவு என்பது பொருள்படும் ஆத்ம ஹதீம் என்ற சொல் குறிப்பிடத்தக்கதாகும். பகவான் ஜீவராசிகளுக்கு இடையில் உள்ள குண ஒற்றுமையை அறிவதால் மட்டும் ஒருவன் திருப்தி அடைந்து விடக்கூடாது. தம்முடைய எல்லைக்குட்பட்ட அறிவால் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பகவானை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
பகவான் உள்ளவாறு பூர்ணமாக அறிவது சாத்தியமல்ல. சிவன், பிரம்மா போன்ற முக்தி பெற்ற ஆத்மாக்கள் இது முடியாதென்று தேவர்களிடம் அல்லது மனிதர்களிடம் பற்றி கூற என்ன இருக்கின்றது? இதனாலும் சிறந்த பக்தர்கள் கொள்கையை பின்பற்றுவதால், சாஸ்திர உபதேசங்கள் பின்பற்றுவதாலும் பகவான் அம்சங்களை ஒருவரால் ஓரளவு அறிந்து கொள்ள முடியும். பகவான் கபிலர் பகவானின் சுய ரூபத்தை பற்றி தாம் தாயாருக்கு முழுமையாக உபதேசித்தார். இதனால் பகவான் கபிலர் வைகுண்ட லோகத்திற்கு அவரால் அடைய முடிந்தது. ஒவ்வொரு அவதாரத்திற்கும் சொந்தமான வசிப்பிடம் ஆன்மீக வெளியில் உள்ளது. எண்ணற்ற வைகுண்ட லோகங்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலும் பகவான் தமது எண்ணற்ற விவரங்களை மூலமாக ஆட்சி புரிகின்றார். அங்குள்ள தூய பக்தர்கள் பகவானையும் அவரது நித்திய சகாக்களையும் போல நித்திய வாழ்வு வாழ்கின்றன. நமது சுய ரூபத்துடனேயோ அல்லது அவரது சுய விரிவாங்கங்களோடு அவதரிக்கும் பகவான் அம்ச, கலா, குண, யுக மற்றும் மன்வந்திர அவதாரங்களை ஏற்கின்றன. மேலும் பகவானின் ஆணையால் அவர்கள் சகாக்களும் அவதரிக்கின்றன. இத்தகைய அவதாரங்கள் சக்தி ஆவேச அவதாரம் என்று அழைக்கப்படுகின்றன. ஆனால் எல்லா அவதாரங்களுக்கும் சாஸ்திரங்களுக்கும் ஆதரிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு அவதாரமும் பரமபுருஷன் பகவானின் பரமசக்தி என்று அறிவிக்கின்றன. பரமசக்தியை பற்றி அருவமான கருத்து பகவானின் ரூபம் மறுபக்கத்திற்குரிய ஒரு முறையாகும். இது பரம சத்தியத்தை பற்றி பௌதீக கருத்தாகும். ஜீவராசிகள் தன்மையில் பகவான் சமமானவர்கள் ஆவார். ஜீவராசிகள் தன்மையில் பகவானுக்கு சமமானவர்கள் ஆவார்கள். அவர்களுக்கிடையே உள்ள ஒரே வேறுபாடு என்னவென்றால், பகவான் ஜட இயற்கையின் குணங்களில் கலங்கப்படாமலும் எப்பொழுதும் பரமனாகவும் தூய்மையாகவும் இருக்கின்றன. ஜீவராசியோ ஜட இயற்கையின் சத்வ, ரஜோ, தமஸ் என்ற குணங்களான உறவின் காரணமாக களங்கமடைந்து நிலையில் இருக்கின்றன. இக்களங்கத்தின் அறிவு, துறவு மற்றும் பக்தி தொண்டு ஆகியவற்றை முழுமையாக துடைத்து விட முடியும். பகவானின் பக்தி தொண்டில் மேற்கொள்வதே முடிவான நிலையாகும். பக்தி தொண்டில் நேரடியாக ஈடுபட்டுள்ளவர்கள் ஆன்மீக விஞ்ஞானத்தில் தேவையான அறிவும் பௌதீக துறவை பெறுகின்றனர். இவ்வாறாக முழுமையான முக்தியில் இவர்கள் பகவானினுடைய ராஜ்யத்தை உயர்த்தப்படுகின்றனர். இது பகவத்கீதையில் 14.26 குறிப்பிடப்பட்டுள்ளன. மாம் ச ஏவ வியாச திஷாரேன பக்தி யோகேன சேவதே சா குணன் சமா தீத்யைதான் பிரம்ம புயாய கல்பதே. ஒரு ஜீவராசி முக்தி அடையாத நிலையில் இருக்கும் பொழுது கூட முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்லது ராமர், நரசிம்மர் போன்ற அவரது விரிவங்களை பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருக்க முடியும். இத்தகைய பக்தி தொண்டு ஏற்படும் முன்னேற்றத்திற்கேற்ப பக்தர்கள் பிரம்ம கதீம் அல்லது ஆத்ம கதீம் என்னும் இலக்கை நோக்கி உறுதியாக முன்னேற்றம் அடைகின்றன. இது பயனற்ற முடிவாக அவன் கபிலஷ்ய கதீம் என்னும் பகவானின் வசிப்பிடத்தை சுலபமாக சென்றடைகின்றான். பகவான் பக்தி தொண்டிலிருந்து வரும் மாயையை எதிர்ப்பு சக்தி மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருப்பதினால் ஒரு பக்தனின் தற்போதைய வாழ்வில் உள்ள ஜட கலங்கங்களிலும் அதன் நிஷ்பலமாகி விட முடியும். பூர்ண முக்தியை பக்தன் ஒருவன் அவனுடைய அடுத்த பிறவியை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ இங்க ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு நீங்க படிச்சதுல ஒரு இதன் பயனாய் முடிவாக அவன் கபிலஷ்ய கதீம் என்னும் பகவானின் வசிப்பிடத்தை சுலபமாக அடைகிறான். இப்போ இங்க கபில தேவரோட அவதாரம் நாம படிக்க போறோம். கபில தேவர் தேவஹூதி கர்த்தமருக்கும் தேவகுதி அவங்களுக்கும் பிறந்தவர் தான் கபிலர். தேவகுதி மிக அழகான ராஜ வம்சத்துல வர்ற ஒரு மங்கை. ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. ஸ்வயம்பு மனுவோட மகள் தான் தேவகுதி. தேவகுதி ரொம்ப அழகா இருப்பாங்க. கத்தர்வர்கள் கூட மேல பறக்கும் போது தேவகுதி மாடியில விளையாண்டு இருப்பாங்க அரண்மனையில. அவங்களோட அழகை பார்த்து அப்படியே தொப்புன்னு விழுந்துருவான் கந்தர்வன். அந்த அளவுக்கு அழகு வாய்ந்தவங்க. ஆனா கர்த்தம முனிவர் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு சாதாரண குடில்ல வாழ்கின்ற ஒரு முனிவர். அப்போ அந்த முனிவருக்கும் தேவகூதிக்கும் திருமணம் நடக்கிறது. ரொம்ப எளிமையான திருமணம். அவங்க தேவகூதியின் தந்தையே போய் கர்த்தவ முனிவரை தேடி அவருக்கு பெண் கொடுக்க முனைகிறார்.
அப்படி அவர் வந்து கர்த்தவ முனிவரும் தேவகூதியும் கல்யாணம் ஆயிருது. அவங்களுக்கு வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அவர் வந்து தவத்துல ஈடுபடுறார். அப்புறம் மனைவி இருக்கிறது ஞாபகம் வந்து, அப்ப மனைவி வந்து ரொம்ப தேவகூதி ராஜமங்கையா இருந்தாலும் கூட தன் கணவருக்கு ஒரு பணிவிடை செய்து ரொம்ப கருத்து போய் அவங்களுடைய உடம்பெல்லாம் ரொம்ப மெலிஞ்சு ரொம்ப வீக்கா இருப்பாங்க, ரொம்ப வீக்கா இருப்பாங்க. அப்போ தேவகூதிக்கும் கர்த்தம முனிவருக்கும் வந்து அதுக்கப்புறம் 9 குழந்தைகள், பெண் குழந்தைகள் பிறக்கும். அப்ப தேவகூதி வந்து ஒரு ஆண் குழந்தை வேணும்னு கேட்பாங்க. ஏன்னா ஒரு ஆண் தான் வந்து பரம்பரை வாரிசாக இன்னைக்குமே நம்ம பாக்குறோம் எல்லா குடும்பங்கள்லயும். ஏன்னா ஆண் வந்து புத்திர அப்படின்ற புத் எனும் நகரத்திலிருந்து விடுவிக்க கூடியவன் தான் ஒரு ஆண் பிள்ளை. அதனால எனக்கு பெண்கள் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேணும். ஏன்னா ஒரு ஆணின் துணை கொண்டுதான் ஒரு பெண் கடைசி காலத்துல இருக்க முடியும். பெண்ணானவள் முதல்ல ஆரம்பத்துல இருந்தே முதல்ல கட்டுப்பாட்டு விதிகளை அந்த சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு ஒரு பெற்றோரோட பாதுகாப்புல இருப்பா, அதுக்கப்புறம் கணவனோட பாதுகாப்புல இருப்பா, அதுக்கப்புறம் மகனுடைய பாதுகாப்புல இருப்பா. அதனால எனக்கு ஒரு ஆண் வேண்டும், ஆண் குழந்தை வேண்டும்னு கேக்குறாங்க. அப்போ கபிலரே வந்து பகவானே வந்து கபிலர் ரூபத்துல அங்க மகனாக பிறக்கிறார். அப்ப கபிலர் போதனை 2 கபிலர்கள் இருப்பாங்க. ஒண்ணு நாத்திக கபிலர், இன்னொன்னு இந்த கபிலர். அப்ப இந்த கபிலரோட போதனைகள் ரொம்ப ரொம்ப பாகவதத்துல முக்கியமானது. ஏன்னா கபிலர் வந்து எப்படி பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு பகவான் உபதேசித்தாரோ, அதனால அர்ஜுனன் வந்து செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிற அந்த தன்னுணர்வு கிடைத்ததோ, அது போல இங்க கபிலரால தேவகூதிக்கு மோட்சம் கிடைக்கின்றது. அப்ப கபிலரோடைய லோகத்துக்கே அவங்க போறாங்க. எண்ணற்ற வைகுண்ட லோகங்கள்ல பகவான் நாராயணர் எண்ணற்ற ரூபங்களில் அங்க வந்து ஆட்சி செய்கிறார். அங்க வந்து நித்திய சித்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நம்மள நித்திய பக்தாஸ், நித்திய சித்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற ஆத்மாக்கள், எண்ணற்ற ஆத்மாக்கள் அங்க இருக்கிறாங்க. அவங்க என்றும் தவறு இழைப்பதில்லை. நாமெல்லாம் தவறு இழைக்கிறவங்க. அதனால நாம இங்க ஜட உலகில இருக்கோம். ஆன்மீக லோகத்துல இருக்கிறவங்க எல்லாமே தவறு இழைக்காதவர்கள். அப்போ நாமளும் அங்க போகணும் அப்படின்னு முயற்சித்தா தேவகூதி மாதிரி கபிலரோட போதனைகள், பகவத்கீதை, பாகவதம் இதையெல்லாம் நாம என்றுமே நம்ம மனசுல ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், அர்ச்சனம், அர்ச்சனம், வந்தனம், பாத சேவனம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு நவவித பக்தி தொண்டு செஞ்சு பகவானை அடைய முயற்சி பண்ணணும். இல்லைன்னா இந்த ஜட உலகத்துல வேறு வேறு உடல்கள்ல சிக்கி வேறு வேறு ஒரு நிமிஷம் மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. இது மனசு இதுன்னு சொல்றீங்களா, அப்படின்னா என்னங்க? புரியலைங்க, நீங்க என்ன கேக்குறீங்க? இப்ப வந்து படிக்கணும், கேட்கணும்னு சொல்றீங்க. மனசு இதுன்னு சொல்றீங்களா, அது என்னது கடைசியில? ஆத்ம நிவேதனம் சொன்னீங்க. ஆத்ம நிவேதனம் அப்படின்னா என்னுடைய உடல், ஆத்மா எல்லாம் பகவானுக்கு சொந்தமானது. இந்த உடல் என்னுடையது கிடையாது. நான் எனது என்கின்ற அகங்காரம், மமகாரம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா இந்த ஜட இயற்கை குணங்கள்ல நாம கட்டுப்படுத்தப்படுறோம். சத்துவ ரஜோ தமோ குணங்கள்ல நாம இருக்கிறோம். ஆனா பகவான் என்றைக்கே பிறவி அவதாரம் எடுத்தாலும் அவர் வந்து இந்த குணங்களுக்கு ஆட்பட்டவர் அல்ல. அப்ப ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிறது கடைசியா நம்ம கிட்ட இருக்கிறது என்ன? நம்ம வந்து ஒரு சுயநலமா இருப்போம். முதல்ல வந்து சமுதாயம், தேசம், மொழி, இனம் அப்படின்ற ஒரு வட்டம் அதெல்லாம் குறுகி வந்து பார்த்தா கடைசியில எங்க வந்து நிக்கும்னா நான் அப்படிங்கிறது. நான் என்னுடைய. அது வந்து எதுவுமே நிலை இல்லாது, நிரந்தரமற்ற இந்த உலகத்துல நிரந்தரமற்ற பொருட்கள் மேல இந்த பாடி அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லாதது. இந்த உடல் என்னைக்காவது நிரந்தரமா? ஆனா நமக்கு வந்து என்னென்ன சொந்தம் கொண்டாடுறோம் அந்த உடம்பு போறதுக்குள்ள. என்னுடைய மகன், என்னோட உடம்புல இருந்து உருவானதுனால அவன் என்னுடைய மகன், என்னுடைய மகள். அவங்களுக்காக நாம ரொம்ப பாடுபடுறோம். அவங்க என்னுடைய சொத்துன்னு நினைக்கிறோம். நம்மளுடைய சொத்தை ஒரு ஜடப்பொருளை நம்மளுடைய சொத்துன்னு நினைக்கிறோம். ஆனா நம்மளை விட்டு எல்லாமே பறந்து போகக்கூடியது. அப்ப இந்த உடலே நம்ம கிட்ட நிலைத்திருக்கிறது இல்ல. என்கிட்ட இந்த உடல் என்கின்ற கூடு இருக்கு. ஆனா அது நம்ம இறக்குறப்ப என்ன ஆகுது? மண்ணுல புதைச்சிடுறாங்க, இல்ல தீயில எரிச்சிடுறாங்க, இல்ல கழுகு போட்டுறாங்க. சைனர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கழுகு போட்டுருவாங்க. அப்ப எதுவுமே நிரந்தரம் இல்ல. சரி, ஆத்மாதான் நிரந்தரமான்னு கேட்டா அதுவும் பகவானுடையது. மமைவாம்ச ஜீவலோகை ஜீவபூத சனாதன மனசஷ்டேந்திரியாணி இந்திரியாணி பிக்ருதிஷ்டானி கர்ஷதி அப்படின்னு மனம் உட்பட அந்த 5 புலன்கள்னால் இது வந்து ரொம்ப கஷ்டத்தை உண்டாக்குது. இந்த உடம்புன்னு எடுத்தாலே நம்ம கஷ்டப்பட்டுட்டேதான் இருக்கணும்.
சோ இந்த பிரபா நிலையை அடையணும் அப்படின்னா ஆத்ம நிவேதனம். இந்த ஆத்மாவும் என்னுடையதல்ல, உடலும் என்னுடையதல்ல. அப்ப இதுக்கப்புறம் நாம எதையுமே சொந்தம் கொண்டாட மாட்டோம் இல்லைங்களா? அதுதான் ஆத்ம நிவேதனம். இப்ப பலி மகாராஜா என்ன பண்ணினாரு வாமனருக்கு? எல்லாம் அவர் வந்து தானம் கொடுத்தார். சுக்ராச்சாரியார் தன்னுடைய குருவான சுக்ராச்சாரியார் தடுத்தும் கூட தானம் கொடுத்தார். ஏன்னா குரு சாஸ்திரத்தை மீறும் போது அந்த குருவை நிராகரிக்க வேண்டும் அப்படின்னு வேதம் நம்மளுக்கு சொல்லுது. அப்ப சாஸ்திரத்தை விடுத்து ஒரு குரு நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணும்போது நம்ம அதை ஏற்க வேண்டிய அவசியம் கிடையாது. குருவையே நாம நிராகரிச்சிடலாம். அப்ப சுக்ராச்சாரியர் வந்து நீ கொடுக்காத, அது வந்து கிருஷ்ணர் அவர் வந்து வேடம் போட்டுட்டு வந்திருக்காரு, நீ கொடுத்தீங்கன்னா உன்னோட சொத்தெல்லாம் பறிச்சுட்டு போயிடுவாரு அப்படின்னு. அப்போ பலி மகாராஜா என்ன நினைக்கிறாரு? பரவாயில்ல, அந்த அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு பகவான் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்காரு, அதனால நான் கொடுக்கணும்னு தீர்மானத்தை வச்சுக்கிட்டு அவரை நிராகரிச்சுட்டு, அவர் என்ன வேணும், நீங்க என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு. ஏன்னா அந்த அந்தன சிறுவர் வேடத்துல அவர் அவ்வளவு ஒரு வசீகரமா இருக்காரு. அவரை பார்த்தோன்னே அவருக்கு கொடுக்கணும்னு தோணுது. அப்ப அவர் வாக்கு கொடுத்துடுறாரு, உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு கேட்கும்போது 3 அடி நிலம் வேணும்னு கேக்குறாரு. 3 அடியா? என்னை பார்த்து நீ இவ்வளவு கேவலமா கேக்குறிய? ஒரு அரசன் கிட்ட என்ன கேக்குறது? நாம போய் சாதாரணமா ஒரு பெரிய இடத்துல ஒரு செல்வந்தர்கிட்ட போய் எனக்கு ஒரு 5 ரூபா கொடுங்கன்னு கேட்டா எவ்வளவு கேவலமா இருக்கும். அதனால நீ பெருசா கேளுப்பா அப்படின்னு சொல்றாரு. இல்ல எனக்கு 3 அடி போதும் அப்படின்னு வாமனர் சொல்றாரு. அப்போ சரி அளந்துக்கோ, 3 அடி தானே வேணும், உனக்கு என்ன விருப்பம், எங்க விருப்பமோ அந்த இடத்துல அளந்துக்கோணும். ஒரு பூ உலகை வந்து 1 அடி அளந்துடுறாரு, வானத்தை 1 அடி அளந்துடுறாரு. எல்லா உலகத்தையும் நான் அளந்துட்டேன். ஏன்னா தேவலோகம் சொர்க்கலோகம் எல்லாமே கைப்பற்றி வச்சிருக்காரு பலி மகாராஜ். அதனால தேவர்கள் எல்லாம் துன்புடுறாங்க. அப்ப அதிதி வந்து தேவர்களை பெற்றெடுத்தவ. அவ ரொம்ப கஷ்டப்பட்டு பகவான்கிட்ட கேக்குறா, என்னோட மக்கள் எல்லாம் துன்புறுகிறார்கள் அப்படின்னு. என்ன இருந்தாலும் பலி மகாராஜா பிரகலாதோட வாரிசாக இருந்தாலும் அவருக்கு அசுர குணம் இருக்கிறதுனால இப்போ அவர் வந்து அதனால அசுர குணத்தை அவர் காமிச்சிடுறாரு, என்னுடையது அப்படின்னு. அந்த ஆணவத்தை போக்குறதுக்காக பகவான் வந்து அவர் வாமன அவதாரம் எடுத்து வர்றாரு. அப்போ பலி மகாராஜ் அந்த தானத்தை கொடுக்கும் போது சுக்ராச்சாரியர் அந்த கமண்டலத்துல போய் அடைச்சுக்கிறாரு ஒரு வண்டா. அப்போ அந்த வண்டை அடைச்சது வந்து பகவானுக்கு தெரியும். அவரோட ஒரு தர்ப்பப்புல்ல எடுத்து குத்துறாரு, அது கண்ணுல போய் படுது, அந்த கண்ணுல இருந்து ரத்தம் வருது. அதனாலதான் சுக்ராச்சாரியருக்கு ஒரு கண்ணு போயிடுது. அப்போ பலி மகாராஜா தடுத்தும் கூட அவர் வந்து தானம் கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் சுக்ராச்சாரியர் வெளியில வந்துடுறாரு. வெளியில வந்து அவர் சுயரூபத்தை அடைகிறாரு. அப்புறம் அவர் அந்த கமண்டலத்தில் உள்ள நீரை வார்த்து அதை தானம் பண்ணிடுறாரு. அப்ப பகவான் 3 அடியில 2 அடிதான் இருக்கு, எனக்கு இன்னொரு அடி எங்கன்னு கேட்கும்போது அப்ப அவர் தலையை குனிஞ்சு என் தலை மேல வச்சு என்னை ஆட்கொள்ளுங்கள். ஏன்னா பகவானே வந்து கேக்குறாரு, பகவானால ஆட்கொள்ளப்படுகிறேன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இந்த வாய்ப்பை இழக்கக்கூடாதுன்னு அவர் பணியிறார். பணிந்து அவர் தலையை குனிந்து என் தலை மேல காலை வச்சு என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்க, என்னை எடுத்துக்கோங்க அப்படின்றார். அப்போ அவர் தலை மேல வச்சு அவரை பாதாள லோகத்துக்கு கொண்டு போறார். பாதாள லோகத்துக்கு இன்னைக்கும் பலி மகாராஜ் வந்து அதிபதி. ஏன்னா பகவான் அங்க கொண்டு போய் அந்த பாதாள லோகத்தை அவருக்கே தந்துடுறார். அப்போ பகவானுக்கு யார் சரணடைகிறார்களோ அடிபணிகிறார்களோ அவங்க என்றுமே வந்து கெட்டது கிடையாது, அவர்கள் ஒரு நல்ல நிலையத்தை அடையிறாங்க. அதனால ஆத்ம நிவேதனம் என்ற ஆத்மாவே உங்களுடையது, என் உடல் மட்டுமல்ல ஆத்மாவே உங்களுடையது அப்படின்னு சொல்லி ஆத்ம நிவேதனம் அது செய்யறாரு. அதுதான் சண்டே வந்து வாமன ஜெயந்தி சண்டேவா மண்டே வந்து. ஓகேங்க மாதாஜி, சரியான நேரத்துல நாம அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் இப்போ. அப்போ வாமனர் பகவான் வந்து வாமன ரூபம் எடுக்கிறாரு. அதாவது பூமிக்கும் தலை அவர் பூமிக்கு மேல அந்த வானத்துக்கும் மேல இருக்குது, பூமியில அவர் கால்கள் இருக்கு. ஆனா அவர் எடுத்து வந்ததே ஒரு புள்ள பிராமண சிறுவனோட வேடம். பகவான் வந்து எப்படியும் மாற முடியும், ஏன்னா அவர் விபு, பெரியவற்றுள் பெரியவர். உலகளந்த பெருமாள். ஆமாங்க, உலகளந்த பெருமாள். அப்ப புரிஞ்சுதுங்களா ஆத்ம நிவேதனம் அப்படின்னா? அப்போ பகவானி வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது சாத்தியமே கிடையாது. எப்படி அவர் இந்த ரூபம் எடுக்கின்றார்,
சிவன் பிரம்மா போன்றவர்கள் கூட முய்யந்தி யத் சூரையக தேஜோ வாரி அமிர்தாம் யதா வினிமயோ எத்திர திருஷர்கோ அமிருஷா தாம்ன சுயேன சதா நிரஸ்த குகம் சத்தியம் பரம் தீமகி. அப்போ அந்த நீரில் நெருப்பாகவும் நெருப்பில் நிலமாகவும் இப்படி பலவாக காட்சி அளிக்கின்றார். அவர் தோற்றம் இங்க எப்படி ஒரு நீருக்குள்ள நிலம் இருக்கு. சோ முட்டையிலிருந்து கோழி வந்துதா, கோழியில இருந்து முட்டை வந்துதான் நினைக்க கேட்பாங்க. அப்ப நீர்ல இருந்து நிலம் வந்துதா, நிலத்துல இருந்து நீர் வந்துதா, யாருக்குமே புரியாது. இந்த கடல் எப்படி சூழ்ந்திருக்கு, நிலத்திலயா இல்ல கடலுக்குள்ள நிலம் வந்துதா, இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் எல்லாருக்கும் இருக்கும். இப்ப பகவான் குழப்புகின்றார். ஆனானப்பட்ட பிரம்மா சிவன் எல்லாம் கூட குழம்புறாங்க. அவங்களாலேயே புரிஞ்சுக்க முடியாது. அப்போ சாதாரணமானவ எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஆனாலும் சிறந்த பக்தர்கள் சாஸ்திர கொள்கைகளை உபதேசங்களை பின்பற்றுவதனாலையும் தூய பக்தர்களை பின்பற்றுவதனாலையும் ஓரளவு அவங்களால பகவானை புரிஞ்சுக்க முடியும். அப்ப பகவான் கபிலர் தன்னுடைய தாய்க்கு சுய ரூபத்தை முழுமையா உபதேசம் பண்றாரு. எப்படி அவர் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர், குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவருடைய ரூபம் என்றும் திவ்யமானது. அவர் என்றும் அஜித்த அப்படின்னு வெல்ல முடியாதவர், அஜ பிறப்பற்றவர் அப்படின்னு அவருடைய தன்மையை பற்றி விளக்குகின்றார். அப்ப எண்ணற்ற வைகுண்ட லோகங்கள் இருக்கு, அதுல பகவானுடைய விரிவங்கங்கள் இருக்கின்றது. அப்ப பகவான் அம்ச கல குண யுக மன்வந்திர அவதாரங்களை எல்லாம் ஏற்கின்றார். அம்சம் அப்படின்னா ஒரு சிறு அம்சம், எப்படி ஒரு பகவானுடைய சிறு அம்சமாக, கலா அம்சமாக, குண ரூபங்களாக, புருஷ அவதாரங்களாக, யுக அவதாரங்களாக, யுகமா அவதாரம் பண்றது, மன்வந்திர அவதாரங்கள், மன்வந்திரங்க அப்படின்னா மனுக்களாக, இப்படி பலவாக தன்னை விரிவங்கம் பண்ணிக்கிறார். இத்தகைய அவதாரங்கள் சத்தியாவேச அவதாரங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆனால் எல்லா அவதாரங்களும் சாஸ்திரங்களால் ஆதரிக்கப்பட்டுள்ளனர். சாஸ்திரத்துல குறிப்பிடப்பட்டுள்ள அவதாரம் தான் உண்மையான அவதாரம். அப்ப பரம சத்தியத்தை பற்றி அருவமான கருத்து, பகவானின் ரூபத்தை மறுப்பதற்குரிய ஒரு முறை. ஏன்னா பகவான் சியாமசுந்தர ரூபம், அவரது ரூபம் என்றுமே சத்தியமானது. சத்தியம் பரம் தீமகி. ஹரே கிருஷ்ணா, மியூட் பண்ணிக்கோங்க மாதாஜி. சத்தியம் பரம் தீமகி, அவருடைய ரூபம் என்றுமே நித்தியமானது. நம்மளுடைய ரூபங்கள் எல்லாம் அழியக்கூடியது. நாமெல்லாம் மரணம் அடைஞ்சா அழிஞ்சிருவோம், இந்த உடல் அழிஞ்சிரும். பகவானுக்கு அப்படி கிடையாது. ஆத்மா உடல் எல்லாமே ஒன்று. பகவானுக்கு தனிப்பட்ட ஆத்மா கிடையாது, உடல் தனிப்பட்ட உடல் கிடையாது. அவரது ஒவ்வொரு உறுப்புகளும் எல்லாமே செய்யும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுதான் பகவத்கீதையில மாம்சையோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதீப்தியை தான் பிரம்ம பூயாய கல்பத்தே. அப்போ ஒரு ஜீவராசி முக்தி அடையாத நிலையில் இருக்கும்போது கூட முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணர் அல்லது ராமர், நரசிம்மர் போன்ற அவரது விரிவங்கங்களிடம் பக்தி தொண்டில் ஏற்படும் முன்னேற்றத்திற்கேற்ப பக்தன் பிரம்மகதிம் அல்லது ஆத்மகதிம் எனும் இலக்கை உறுதியாக இந்த இலக்கை நோக்கி உறுதியாக முன்னேற்றம் அடைகின்றான். அவ்யபிச்சாரேன பக்தி, அவ்யபிச்சாரேன அப்படின்னா எந்த ஒரு களங்கமும் இல்லாத பக்தி. சகுணான் சமதித்தேன் பிரம்ம பூயாய கல்பத்தி, அவன் பிரம்மன் நிலையை அடைகின்றான். இப்படி அவன் எந்த ஒரு அபிச்சார அவ்யபிச்சார இதுக்கு ஒரு விபச்சாரி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மாறி மாறி ஆசைகள் வரும், அவங்கள திருப்தி பண்ண முடியாது. அவ்வியபிச்சாரன் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா எந்த ஒரு விருப்பமும் களங்கமும் இல்லாதவங்க. இப்ப பகவானோட பக்தி தொண்டிலிருந்து வரும் மாயை எதிர்ப்பு சக்தி மிகவும் வலிமை வாய்ந்தது. அந்த தெய்வீகேஷ குணமே மம மாயா துரத்தியா மாமியவிய பிரபத்தியந்தே மாயாம் ஏத்தாம் திறந்திதே. அப்போ அந்த மாயையானது மிகவும் வலிமை வாய்ந்தது. ஒரு பக்தன் தற்போதைய வாழ்வில் உள்ள ஜடக்கலங்கங்களை அதனால் நிஷ்பலமாக்கி விட முடியும். ஒரு பக்தனின் தற்போதைய வாழ்வில் உள்ள ஜடக்கலங்கங்களை, ஏன்னா பகவானின் பக்தி தொண்டில்
இருந்து வரும் மாயை எதிர்ப்பு சக்தி மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருப்பதால் ஒரு பக்தனின் தற்போதைய வாழ்வில் உள்ள ஜடக்கலங்கங்களை அதனால் நிஷ்பலமாக்கி முடியும். அப்ப 2 மாயை இருக்காங்க. ஒண்ணு ஜட மாயை, ஒண்ணு யோக மாயை. அப்ப பக்தி தொண்டு பண்றவங்களுக்கு யோக மாயை ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால மாயை அவங்க முன்னாடி நிற்க முடியாது. அது வந்து எல்லா கலங்கங்களையும் ஜடக்கலங்கங்களையும் நிஷ்பலமாக்கி விட முடியும். பூர்ண முக்திக்காக பக்தன் ஒருவன் அவனுடைய அடுத்த பிறவியை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப முக்திங்கிறது அடுத்த பிறவியில கிடைக்குமா, இல்ல சத்தாதான் கிடைக்குமா அப்படின்னு கிடையாது. ஜீவன் முக்தா, ஜீவன் இருக்கும் போதே அவர்கள் முக்தி பெற முடியும். ஏன்னா தூய பக்தி தொண்டு அவ்வளவு வலிமை வாய்ந்தது. தூய பக்தி தொண்டு வந்து எதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது. நம்மள 4 பேர் பாக்குறாங்க, இந்த சமுதாயம், தேசம், இதெல்லாம் என்ன சொல்லும்? நம்ம இப்படி பக்தி பண்ணினா, நான் திலக்கு போட்டுக்கிட்டா, இல்ல பகவானை பத்தி எப்பவுமே பேசிட்டு இருந்தா அடுத்தவங்க நம்மளை பார்த்து கிண்டல் அடிப்பாங்களோ, கேலி பண்ணுவாங்களோ, நம்ம தன்னை மறந்து மெய் மறந்து ஆடும்போது மத்தவங்க பார்த்து சிரிப்பாங்களோ, இந்த கேவலத்துக்கு ஆளாவோமோ அப்படிங்கிற இருமைகள் அவங்க கிட்ட கிடையாது. அவன் எப்பொழுதுமே எதையும் எதிர்பார்ப்பது இல்லை. நான் சோச்சதி நான் காங்ஷதி. அந்த நிலையில அவன் வந்து தூய பக்தி தொண்டை மேற்கொள்கின்றான். அதனால அவன் ஜடக்கலங்கங்களிலிருந்து டோட்டலா விடுபடுறான். ஏன்னா அவமானம், கஷ்ட நஷ்டம், நன்மை தீமை, அந்த இருமைகள் எல்லாம் பௌதிகவாதிகளுக்கு மட்டும்தான். ஆன்மீகத்துல முழுமையா ஈடுபட்டிருக்கிற ஒரு தூய பக்தனுக்கு இதை பற்றியெல்லாம் ஒரு களங்கம் கிடையாது. ஏன்னா அவன் சமநோக்குடையவன். சகுணான் சமதீப்தியை தான். அடுத்தது பதம் 4. அத்ரேரபத்யம் அபிகாங்ஷத ஆஹதோ துஷ்டோ தத்தோ மயாஹம் இதி யத் பகவான் சதத்தஹ யத் பாத பங்கஜ பராக விபவித்ர தேகா யோகர்த்திதம் மாபுருபயீம் யது ஹைஹயாத்யா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் படிக்கட்டுங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, மகேஷ் மாதாஜி அடுத்தடுத்து படிங்க. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதி. சரி படிங்க மாதாஜி, படிங்க மாதாஜி. படிங்க. அஜோ சாரி மாதாஜி, நீங்க படிங்க. மொழிபெயர்ப்பு. மகா முனிவரான அத்ரி குழந்தை பேருக்காக பிரார்த்தனை செய்தார். அவரிடம் திருப்தி அடைந்த பகவான் தத்ரேயர் என்ற நாமத்துடன் அத்ரியின் மகனாக அவதரிக்க போவதாக வாக்களித்தார். மேலும் பகவானுடைய தாமரை பாதங்களின் கருணையால் பல யாதுக்கள் மற்றும் கைஹயர்கள் முதலானவர்கள் மிகவும் தூய்மையடைந்து ஜட மற்றும் ஆன்மீக வரங்களை பெற்றனர். பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதாருக்கு ஜெய். முழு முதல் கடவுளுக்கும் ஜீவராசிகளுக்கும் இடையிலுள்ள உன்னதமான உறவுகள் 5 வகையான மனோபாவங்களில் வெளிப்படுகின்றன. அவை சாந்தம், தாஸ்யம், ஸ்கயம், வாத்சல்யம் மற்றும் மாதுரியம் என்று அழைக்கப்படுகின்றன. அத்ரி முனிவர் சக்கியம் மாதாஜி, சக்கியம். சக்கியம் நட்பு நிலை. சரி மாதாஜி. அத்ரி முனிவர் பகவானிடம் அன்பான வாத்சல்ய பாவத்தின் உறவு கொண்டிருந்தார். அவர் பெற்ற இப்பக்குவத்தின் பயனாய் முழு முதல் கடவுளான தமது மகனை பெற அவர் விரும்பினார். அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்ட பகவான் அத்ரியின் மகனாக அவதரித்தார். பகவானுக்கும் அவரது தூய பக்தர்களுக்கும் இடையிலுள்ள இத்தகைய உறவு முறைகள் பலவற்றை நாம் மேற்கோள் காட்ட முடியும். பகவானின் எல்லையற்றவராக இருப்பதால் அவருக்கு தந்தையாக உள்ள பக்தர்களும் எண்ணற்றவர்களாக உள்ளனர். உண்மையிலே பகவானே எல்லா ஜீவராசிகளுக்கும் தந்தை ஆவார். ஆனால் பகவானுக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையிலுள்ள தெய்வீக அன்பின் காரணமாக பகவான் பக்தனின் தந்தையாக இருப்பதை விட அவனுடைய மகனாக இருப்பதில் அதிக ஆனந்தம் அடைகிறார். தந்தை உண்மையில் மகனுக்கு சேவை செய்கிறார். ஆனால் மகனோ எல்லா வகையான சேவைகளையும் தந்தையிடமிருந்தே கேட்டு பெறுகிறான். எனவே எப்பொழுதும் பகவானுக்கு சேவை செய்யும் ஆவல் கொண்டுள்ள தூய பக்தன் ஒருவன் பகவானை தனது தந்தையாக ஏற்பதை விட அவரை தனது மகனாக அடைய விரும்புகிறான். பகவானும் இத்தகைய சேவையை பக்தரிடமிருந்து ஏற்றுக்கொள்கிறார். இதனால் பக்தன் பகவானை மிஞ்சி விடுகிறான். அருவவாதிகள் பகவானோடு 2ஆக கலந்துவிட விரும்புகின்றனர். ஆனால் பகவானை மிஞ்சி விடும் பக்தன் மிகப்பெரிய அத்வைதையும் மிஞ்சியவனாகிறான். பகவானின் பெற்றோரும் மற்ற உறவினர்களும் பகவானிடம் நெருங்கி உறவு கொண்டிருப்பதால் தானாகவே அவர்கள் எல்லா யோக ஐஸ்வர்யங்களையும் அடைகின்றனர். இத்தகைய ஐஸ்வர்யங்களில் ஜட இன்பம், முக்தி மற்றும் யோக சிந்தனைகள் ஆகியவையும் அடங்கும். எனவே பகவத் பக்தன் தனிப்பட்ட முறையில் அவற்றை தேடி அலைந்து விலை மதிப்பற்ற தனது நேரத்தை விரயமாக்குவதில்லை. விலை மதிப்பற்ற ஒருவனின் நேரம் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும்.
இதனால் எதிர்பார்க்கும் மற்ற நன்மைகள் தானாகவே அடையப்படுகின்றன. ஆனால் இவற்றை அடைந்த பிறகும் பக்தரின் பாதங்களில் இழைக்கப்படும் குற்றங்களின் ஆபத்திலிருந்து ஒருவன் தன்னை காத்து கொள்ள வேண்டும். இதற்கு நல்ல உதாரணமாக இருப்பவர் கைகயினவர். அவர் பக்தி தோன்றில் எத்தகைய பூர்ணத்துவங்களை எல்லாம் பெற்றிருந்தார். ஆனால் பக்தன் ஒருவனின் பாதங்களில் அவர் செய்த குற்றத்தால் பகவான் பரசுராமரால் கொல்லப்பட்டார். இவ்வாறாக பகவானின் மகா முனிவரான அத்ரியின் மகனாக அவதரித்து தத்ரேயர் என்று அழைக்கப்பட்டார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. மகாமுனிவரான அத்ரி குழந்தையை பெறுவதற்காக பிரார்த்தனை செய்தார். இப்போ அத்ரி மகரிஷி அவர் வந்து ததாத்ரேயர் அப்படிங்கிற நாமத்தோட பகவானை மகனாக பெற்றெடுக்கிறார். பகவானுடைய தாமரை பாதங்கள் கருணையினால பல யதுக்கள் மற்றும் ஹைஹயர்கள் முதலானவர்கள் தூய்மையடைந்து ஜட மற்றும் ஆன்மீக வரங்களை பெற்றனர். அப்போ 5 விதமான மனோபாவங்கள்ல ஒரு பக்தன் வந்து தன் உறவை வெளிப்படுத்தலாம். அது சாந்த ரசம், தாசிய ரசம், சக்கிய ரசம், வாத்சல்ய ரசம், மாதுரிய ரசம். சாந்த ரசம் அப்படின்னா நாம மாலையாகவோ அவரது காலில தூசியாகவோ படியாகவோ கல்லாகவோ இந்த மாதிரி அவருக்கு சாந்த ரசத்துல சேவை செய்யலாம். தாசிய ரசம், தாசியம் அப்படின்னா தாசான அடிமையாக தாசிய ரசத்துல சேவை செய்யலாம். சக்கியம் அப்படின்னா நண்பனா. வாத்சல்யம் அப்படின்னா ஒரு தாய் தந்தையோட மனோபாவத்துல. மாதுரியம் அப்படின்னா காதலன் காதலி மனோபாவத்துல இப்படி சேவை செய்யலாம். அப்போ ஒரு பக்தனானவன் ஒரு பகவானை வந்து நாம எல்லாருமே என்ன நினைப்போம், மாதா தாத்தா பிதா மகக, அவர் தான் நம்மளுக்கு தாய் தந்தை எல்லாமே குரு அப்படின்னு நினைப்போம். அப்போ ஒரு பக்தன் இதற்கும் மேற்பட்டு அவரை மகனாக பெற்றெடுத்து அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று எண்ணுவதன் மூலமாக அவனது உயர்ந்த குணம் வெளிப்படுகின்றது. ஏன்னா ஒரு தாய் தந்தை தான் குழந்தைகளுக்கு சேவை செய்வாங்க. பிறந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பால் ஊட்டுறது, மலம் ஜலம் அதெல்லாம் சுத்தம் பண்றது, அந்த குழந்தைய எடுத்து தூக்கி தாளாட்டி தூங்க வச்சு, பேரண்ட்ஸுக்கு வந்து நிறைய ஹரே கிருஷ்ணா பேரண்ட்ஸுக்கு வந்து நிறைய ஒர்க் பர்டன் இருக்கும். அவங்க சேவை செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு பக்தன் நினைக்கிறான், நாம ஏன் பகவான்கிட்ட சேவை வாங்கணும், நாம பகவானுக்கு சேவை செய்யலாமே அப்படின்னு சொல்லி பகவானையே மகனாக பெற்றெடுக்க விளைகின்றான். பகவானே மகனாக வரும்போது பகவானுக்கு வந்து அவன் சேவை செய்யறார். எப்படி ஒரு தாய் தந்தை மகனுக்கு சேவை செய்வாங்களோ அது போல. அப்போ பகவான் எங்கெல்லாம் அவர் வந்து அவதரிக்கின்றாரோ அங்க அந்த உறவினர்கள், பெற்றோர்கள் மட்டுமல்ல, அந்த உறவினர்கள் கூட பகவானின் நெருங்கிய உறவு கொண்டிருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்குது. ஐஸ்வர்யம் அப்படின்னா என்ன? ஜட இன்பம், முக்தி, யோக சக்தி எல்லாம் கிடைக்குது. ஏன்னா பகவானிடம் கிட்ட இருக்கிறவங்க, இப்போ பகவான் வந்து எங்க இருக்கிறாரோ அங்க வந்து கோலோக சூழ்நிலை அங்க நிலவும். பகவானை சுற்றி இன்பமயமா இருக்கும். ஏன்னா பகவான் அத்தனை ஆற்றல் பெற்றவர். அவர் கோடி சூரிய பிரகாசம் உள்ளவர். அவர் என்றும் சச்சித் ஆனந்தமயமானவர். அப்ப பகவான் இருக்கிற இடத்துல அது சொர்க்கலோகத்தை விட மேலான ஆன்மீக லோகம் அங்கு உருவாகின்றது. அதனாலதான் கோலோக விருந்தாவனம் என்கின்ற தாமம் அப்படியே கீழே இறங்கி வந்ததுன்னு சொல்றாங்க. பகவான் இருக்கிற இடத்துல எல்லாமே மாறிடும். இப்போ நாமெல்லாம் ஜாதகம் எடுத்துட்டு போனா நம்மளுக்கு பல கோள்கள் வந்து தீமைகளை விளைவிக்கிறது. இந்த கோள் இருக்கிற இடம் சரியில்லை, சூரியன் உங்க ஜாதகத்துல இந்த கட்டத்துல இருக்கிறது உங்களுக்கு மரண பயம் வரும், அது வரும், இது வரும், உங்களுக்கு சனி தோஷம் இருக்கு, ராகு தோஷம் இருக்கு, கேது தோஷம் இருக்கு, இப்படி எத்தனையோ சொல்லுவாங்க. ஆனா பகவான் வருகின்ற நேரம் எப்படி இருந்தாலும் அந்த கோள்கள் அந்த கோள்கள் பகவானுக்கு கட்டுப்பட்டு நல்ல நல்ல இடத்துல போய் உக்காந்துக்கும். அப்ப பகவான்கிட்ட எந்த கோள்களுக்கும் பகை கிடையாது. ஏன்னா பகவான் என்றுமே வணங்கப்பட வேண்டியவர், மிகவும் உத்தமமானவர், மிகவும் தூய்மையானவர். அப்ப பகவானை வந்து இந்த கோள்களால ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறது வேற. ஆனா அந்த கோள்கள் எல்லாமே தேவர்களாக இருக்கிறதுனால பகவானுக்கு சேவை செய்வதற்காக அவரவருடைய நல்ல இடத்தில் இருந்து பகவானுக்கு எப்பவுமே சேவை செய்யறாங்க. அப்ப பகவான் வருகின்ற நேரம் எதுவாக இருந்தாலும் அந்த கோள்கள் நல்ல இடத்துல போய் உக்காந்துக்குது. அப்ப பகவானுக்கு என்னைக்குமே கெட்ட நேரங்கிறதே கிடையாது. பகவானுக்கு என்றுமே நல்ல காலம்தான். அவருக்கு என்றுமே அசூசை கிடையாது. என்றுமே தூய்மையானவர்.
அபாவ வித்தம், என்றுமே பாவங்கள் அற்றவர். பாவப்பட்ட ஒரு செயலை நாம கண்ணோட்டத்துல செஞ்சாலும் கூட, ஜட கண்ணோட்டத்துல நாம பார்த்தாலும் கூட அது ஆன்மீகமானது. அவர் பாவங்களை செய்வது கிடையாது. அவர் திருடினாலும் அது குற்றம் அல்ல. அது நாம லீலைகளா தான் பேசுறோம். அப்ப பகவான் தவறே செய்தாலும், பொய்யே சொல்லானும். இப்ப யுதிஷ்டர் அவர் பொய் சொல்ல சொன்னார். அஸ்வத்தாமன் என்கின்ற யானை இறந்ததுன்னு சொல்ல சொன்னார். ஆனா அது குற்றம் அல்ல. ஏன்னா பகவான் என்றும் தர்மத்தின் வடிவானவர். அப்ப அவர்கிட்ட இருந்து வர்ற ஒரு சிறு தேவரான யமராஜரே தர்மராஜன் அப்படின்னு சொல்லப்படுறார். ஏன்னா அவர் தர்மத்தை நிலைநாட்டுபவர். எல்லா பாவ புண்ணியங்களையும் கணக்கு போட்டு அந்த ஆத்மாக்களுக்கு உடல் இருந்து விடுபடும் போது அவங்களுக்கு யமலோகமா இல்ல சொர்க்கலோகமா உயர்ந்த லோகங்களா எங்க அனுப்பணுங்கிறத அவர் தீர்மானிக்கிறார். யாருக்கும் எந்த ஒரு கருணையும் அவர் காட்டுறது இல்ல. கருணை காட்டுறாரு, ஆனா நீதியை கரெக்டா வழங்குவார். ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருக்கும். அதன் பேர் தான் தர்மராஜர். அப்ப பகவான் எப்படிப்பட்டவர்? தர்மராஜருக்கெல்லாம் தர்மராஜர், உயர்ந்த கட்டுப்பாட்டாளர். அவர் தான் கட்டுப்படுத்துபவர், ஆளுநர், பரம ஆளுநர், பரம புருஷர். இப்படி எத்தனையோ பெயர்கள் பகவானுக்கு இருக்கு. அப்ப தனிப்பட்ட முறையில ஒரு பகவத் பக்தன் ஜட இன்பம் வேணும், முக்தி வேணும், சித்தி வேணும்னு எல்லாம் அவன் தன்னுடைய நேரத்தை வீணடிக்கிறது கிடையாது. ஏன்னா பகவத் தொண்டுல ஈடுபடும் போது அவனுக்கு ஜீவன் முக்தா அப்படின்னு முக்தி கிடைக்குது, அவனுக்கு யோக சித்தி கிடைக்கிறது, அவனுக்கு ஜட இன்பமும் கிடைக்கின்றது. எல்லா நன்மைகளும் தானாகவே அடைய பெறும். அப்போ ஒருத்த பக்தி தொண்டில் இத்தகைய பூர்ணத்துவங்களை எல்லாம் பெற்றிருக்கிற அது ஹைஹயனர் போல பெற்றிருக்க வேண்டும். ஆனால் பக்தர் ஒருவரின் பாதங்களில் அவர் செய்த குற்றத்தினால் பகவான் பரசுராமனால் கொல்லப்பட்டார். ஹைஹயர் பரசுராமரால, ஏன்னா அவர் பக்தருக்கு குற்றம் பண்ணினார். பகவத் பக்தருக்கு குற்றம் செய்வது மகாபாதகம். அது பெரிய குற்றம். ஒரு வைஷ்ணவருக்கு இழைக்கும் அபராதமானது மிகப்பெரிய குற்றம். ஏன்னா அது பக்தியிலதா பீஜா அப்படிங்கின்ற அந்த பக்தி நாம எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருப்போம். அதையெல்லாம் அது அடியோட வேரோட சாச்சிரும். இவ்வாறாக பகவான் மகா முனிவரான அத்திரியின் மகனாக அவதரித்து ததாத்ரேயர் என்று அழைக்கப்பட்டார். அடுத்தது பதம் 5. தப்தம் தபோ விவித்த லோக சுஷ்ருஷயா மே ஆதௌ சன்னாத்ஸ்வ தபஸ சது சனோ பூத் பிராகல்ப சம்ப்ளவ வினஷ்டம் இஹாதம் தத்வம் சம்யக் ஜஹாத முனயோ யத் அசஸ்ஸதாத்மன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. ஹரே. மொழிபெயர்ப்பு. வெவ்வேறு கிரக அமைப்புகளை சிருஷ்டிப்பதற்காக நான் தவங்களையும் விரதங்களையும் மேற்கொள்ள வேண்டி இருந்தது. இதனால் திருப்தியடைந்த பகவான் 4 சனாகதி முனிவர்களாக சனகர், சனத்குமாரர், சனந்தர் மற்றும் சனாதனர் அவதரித்தார். முந்தைய சிருஷ்டியில் ஆன்ம ஞானம் அளிக்கப்பட்டது. ஆனால் 4 குமாரர்கள் அதை மிக தெளிவாக விளக்கி கூறியதால் முனிவர்களுக்கு உண்மை தெளிவாக புலப்படுவதாயிற்று. பொருளுரை. பகவானின் பெயரை சனாத் என்னும் சனாதன தம சனாத் என்றும் சனாதன தம என்றும் விஷ்ணு சகசரநாம பிரார்த்தனைகள் குறிப்பிடுகின்றன. பகவானும் ஜீவராசிகளும் தன்மையில் சனாதன அல்லது நித்தியமானவர்கள் ஆவர். ஆனால் பகவான் சனாதன தம எனப்படுகிறார். அதாவது மிக உயர்ந்த நித்தியத்தன்மை கொண்டவர் என்பது இதன் பொருளாகும். ஜீவராசிகள் நித்தியத்தன்மை கொண்டவர்களாக இருப்பதால் மிக உயர்ந்த அளவிற்கு அதை அவர்கள் பெற்றிருக்கவில்லை. எனவே பகவானில் இருந்து அளவில் அவர்கள் வேறானவர்களாக இருக்கின்றனர். சன் என்ற சொல் தானம் என்ற அர்த்தத்தை குறிக்கும் வகையிலும் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே பகவானிடம் அனைத்தையும் நிவேதனமாக தானம் செய்து விடும் பொழுது தன்னையே பக்தனிடம் கொடுத்து விடுவதன் மூலமாக பகவான் தமது அன்பை அவனோடு பரிமாறிக் கொள்கிறார். இது பகவத்கீதையிலும் 4.11 உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏ யதா மாம் பிரபத் யந்தே. முந்தைய யுகங்களில் இருந்ததைப் போலவே முழு பிரபஞ்ச அமைப்பையும் பிரம்மா படைக்க விரும்பினார்.
கடந்த பிரளய அழிவில் பரம சத்தியத்தை பற்றிய அறிவு பிரபஞ்சத்திலிருந்து முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதால் அதே அறிவை மீண்டும் புதுப்பிக்க அவர் விரும்பினார். இல்லையெனில் படைப்பில் எந்த அர்த்தமும் இருக்காது. உன்னத அறிவு இன்றியமையாததாக இருப்பதால் பந்தப்பட்டுள்ளது ஆத்மாக்கள் முக்தியடைவதற்குரிய சந்தர்ப்பம் படைப்பின் ஒவ்வொரு யுகத்திலும் அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. சனகர், சனத்குமாரர், சனந்தர் மற்றும் சனாதனர் எனப்படும் 4 சனர்கள் பகவானின் கருணையினால் பிரம்மனின் 4 மகன்களாக தோன்றிய பொழுது பிரம்மாவின் இத்திட்டம் நிறைவேறியது. இந்த 4 சனர்களும் பரமபுருஷருடைய அறிவின் அவதாரங்கள் ஆவர். உன்னத அறிவை இவர்கள் மிக மிக தெளிவாக விளக்கியதால் சிறிதும் கஷ்டமில்லாமல் இந்த அறிவை முனிவர்களால் உடனே கிரகிக்க முடிந்தது. 4 குமாரர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதன் மூலமாக பரமபுருஷ பகவானை உடனடியாக தனக்குள் ஒருவனால் காண முடியும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி இப்போ நீங்க படிச்சது 5 தானே? ஆமாங்க மாதாஜி. ஓகே. அப்போ இங்க வந்து வெவ்வேறு கிரக அமைப்புகளை சிருஷ்டிப்பதற்காக தவங்களையும் விரதங்களையும் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. இங்க வந்து பிரம்மா சொல்றார், வெவ்வேறு கிரக அமைப்புகளை சிருஷ்டிப்பதற்காக நான் தவங்களையும் விரதங்களையும் மேற்கொண்டேன் அப்படின்னு. அதனால திருப்தி அடைந்த பகவான் வந்து 4 சனாதிக முனிவர்கள், சனகாதி முனிவர்கள், சனகர், சனத்குமாரர், சனந்தர், சனாதனர் இவங்கெல்லாம் பிரம்மாட்டிருந்து வர்றாங்க. அப்போ இங்க நம்ம பகவத்கீதையில படிச்சிருக்கோம், இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே புராகர் மன விஸ்வாக் வே பிரவீத் அப்படின்னு சொல்லி இந்த பரம்பரை முறையில எப்படி வந்தது இந்த ஞானமானது அப்படின்னு. அப்போ இது வந்து ராஜ ரிஷிகள் மூலமா வந்தது. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜசயோ விதுக சகலேனக மகத யோக நஷ்டம் பறந்தவர். அந்த யோகம் நஷ்டமானதுனால மறுபடியும் அதை புதுப்பிக்கிறேன்னு சொல்லி அர்ஜுனனுக்கு சொல்றாரு. இப்ப இந்த ஞானம் அளிக்கப்பட்டதுனால மறுபடியும் இங்க வந்து குமாரர்கள் அதை தெளிவாக விளக்கி கூறியதால் முனிவர்களுக்கு உண்மை தெளிவாக புலப்பட்டது. அப்ப அந்த 4 குமாரர்கள் மூலமா முதல்ல அந்த ஞானத்தை திருப்ப கொண்டு வர்றார். அப்ப இங்க பகவான் வந்து சனாதன அப்படின்னு சொல்லப்படுறார். சனாதன அப்படின்னா நித்தியமானவர். ஜீவராசிகள்ல நாம எல்லாருமே நித்தியமானவங்க. நாம என்றும் இந்த ஆத்மா என்றும் அழியக்கூடியதல்ல. அதனால நாம நித்தியமானவங்க. நித்யோ நித்யானாம் சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான். அப்போ நித்தியமானவர் அந்த நித்தியமான ஆத்மாக்களை, சிறு ஆத்மாக்களை பாதுகாப்பவர் அந்த மிகப்பெரிய நித்தியமான அந்த பகவான் பரமபுருஷ பகவான். அதனால அவர் சனாதன தம அப்படின்னு சொல்லப்படுறார். ஏன்னா அந்த நித்தியத்தன்மை ஜீவராசிகளுக்கு பெரிய அளவுல கிடையாது. பகவானிலிருந்து வேறானவர்கள். பகவான் எப்படி விபுவோ அது போல அணுவுலையும் அணு இந்த நம்மளாம் நித்தியமான ஆத்மாக்களாக இருந்தாலும் பகவானை போல நித்தியத்தன்மை நம்ம கிட்ட இல்லை. அப்ப இங்க பகவானிடம் அனைத்தையும் தானமாக செய்து விடும் போது தன்னையே பக்தனிடம் கொடுத்து விடுவதன் மூலமாக பகவான் தனது அன்பை அவனோடு பரிமாறிக் கொள்கின்றார். அப்ப இங்க வந்து சன் அப்படின்னா தானம் அப்படிங்கிற சொல் உபயோகப்படுத்தப்படுது. எனவே பகவானிடம் அனைத்தையும் நிவேதனமாக தானம் செய்யும் போது ஆத்ம நிவேதனம் இப்பதான் நம்ம பார்த்தோம். எல்லாத்தையுமே தானம் செய்யறப்போ தன்னையே பக்தனிடம் கொடுத்து விடுகின்றார். அப்ப பகவான் வந்து யாருக்கு தன்னை கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டா பக்தனிடம். அதனாலதான் நிறைய பேருக்கு பக்தி சீக்கிரம் பகவான் கொடுக்கறது இல்லை. ஏன்னா பக்தனிடம் பகவான் அடிமையாயிரணும். நீங்க சித்தி வேணும்னு கேட்டா உடனே கொடுத்துருவார். பௌதிக செல்வம் வேணும்னு கேட்டா உடனே கொடுத்துருவார். கர்ம பலன் வேணுமா, ஞான பலன் வேணுமா, சித்தி வேணுமா, முக்தி வேணுமா, அதை கூட கொடுத்துருவார். ஆனா பக்தி தரமாட்டார் அவ்வளவு எளிதாக. ஏன்னா பக்தனுக்கு பகவான் அடிமை. அப்போ இது பகவத்கீதையில 4:11 ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியகம் மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷாக பார்த்த சர்வசக அப்படிங்கிறாங்க. அதாவது யார் ஒருவர் எவ்வளவு தூரம் பகவானுக்கு அடிபணிகிறார்களோ அந்த அளவுக்கு பகவான் வந்து அவங்களுக்கு ரெசிப்ரிகேட் பண்றார். இப்ப 20% அன்பு காட்டினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் அவரை பற்றிய நாலேஜ் தர்றாரு.
அப்போ 20% ஆத்ம இன்பத்தை அனுபவிக்கலாம். ஆனா ஒருவன் முழுமையாக பக்தி செய்யும் போது 100% ஆத்ம இன்பத்தை அனுபவிக்கலாம். ஏன்னா இன்பம் அப்படிங்கிறது ஆத்மாவுக்குரியது, உடலுக்குரியது அல்ல. அதனாலதான் இன்பங்கள் நிலைப்பதில்லை. ஜட உலக இன்பங்கள் என்னைக்குமே நாம உடலை தேர்வு செய்து அதற்கு இன்பம்னு நினைக்கிறோம். அதுதான் மூலம் நினைக்கிறோம். உடலுக்கான இன்பம் தான் மூலம் அப்படின்னு எல்லா மக்களும் நினைக்கிறாங்க. அதனாலதான் நிலையற்ற இந்த உலகுல நிலையான வீடு வேணும், எனக்கு வாடகை வீடெல்லாம் வேண்டாம், எனக்கு நிலையான வீடு வேணும்னு நினைக்கிறாங்க. நிலையான தொழில் வேணும்னு நினைக்கிறாங்க. நிலையா ஒரு மனைவி வேணும்னு நினைக்கிறாங்க. எல்லாமே அவங்க நிலையா வேணும், நித்தியமா வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நித்தியமற்ற தன்மைதான் இந்த ஜட உலகில் எங்கும் பரவி உள்ளது. உடலே நித்தியமற்றது. அந்த நித்தியமற்ற உடலுக்கு அவங்க ஒரு வீடு நித்தியமா வேணும்னு நினைக்கிறாங்க, நித்தியமான மனைவி வேணும்னு நினைக்கிறாங்க, நித்தியமான எல்லாமே நித்தியமான ஒரு தொழில் வேணும்னு நினைக்கிறாங்க. இப்படி எல்லாமே நித்தியமா வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது எவ்வளவு மூடத்தனம் என்பது நமக்கு பாகவதம் பகவத்கீதை படிச்சாதான் புரியுது. ஏன்னா நம்மை சுற்றியுள்ள உறவுகள் நித்தியமானதல்ல, நிரந்தரமற்றது. நாம் நிரந்தரம்னு நினைக்கிற இந்த வீடு, நம்ம நிரந்தரம் நினைக்கிற இந்த உடல் எல்லாமே நித்தியமற்றது. அப்ப உடலுக்காக நாம் சேர்க்கின்ற பொருட்கள், ஜட பொருட்கள் எல்லாமே நித்தியமற்றவை. அப்ப நித்தியம் எது? ஆத்மா. ஆத்மாக்கு எது நித்தியம்? ஆனந்தம். அந்த ஆனந்தம் எப்பவுமே இருக்கு. ஆனா அது கலங்கங்களால இப்போ மறைக்கப்பட்டுள்ளது. அப்போ முந்தைய யுகங்கள்ல இருந்ததை போலவே முழு பிரபஞ்ச அமைப்பையும் பிரம்மா படைக்க விரும்பினார். ஏன்னா ஒவ்வொரு காலங்கள்லையும் யுகங்கள்லையும் பிரம்மா தோன்றுகிறார், மறுபடியும் படைப்பை ஆரம்பிக்கிறார். பகவான் அவருக்கு ஜெயனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே முயந்தி அப்படின்னு சொல்லி வேதங்களை, அந்த அறிவை அவருக்கு கொடுக்கிறார். அப்புறம் அவர் மீண்டும் அந்த படைப்புல புதுப்பிக்க விரும்புறாரு. ஏன்னா இல்லையெனில் படைப்புல எந்த அர்த்தம் இருக்காது. உண்மையான அறிவு இன்றியமையதாக இருப்பதால் பந்தப்பட்டுள்ளது ஆத்மாக்கள் முத்தியடைவதற்குரிய சந்தர்ப்பம். பந்தப்படுத்தப்பட்டுள்ள ஆத்மாக்கள் முத்தியடைய சந்தர்ப்பம் கொடுக்கப்படுது. அப்ப இங்க தூய பக்தர்கள் மூலமா அதை கொடுக்கிறார் பகவான். முதல்ல பிரம்மாவோட எப்படி நம்மளுடைய தாத்தா பிதாமகர் அவர் பகவானை பத்தி சொல்லி கொடுக்கிறார், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் சனகர், சனாதனர், சனந்தர், சனத்குமாரர் இவங்கெல்லாம் பகவானுடைய கருணையை பெற்றவர்கள். ஏன்னா பகவான் தான் அந்த சக்தி ஆவேச அவதாரமா அவங்களா வர்றாரு. அப்ப இந்த 4 சனகர்கள் பரமபுருஷருடைய அறிவின் அவதாரங்கள் ஆவர். இப்ப பகவானோட அறிவின் அவதாரங்கள் தான் இந்த சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரர். அப்போ உன்னத அறிவை இவர்கள் மிக மிக தெளிவாக விளக்கியதால் சிறிதும் கஷ்டமில்லாமல் இந்த அறிவை முனிவர்களால் உடனே கிரகிக்க முடிந்தது. ஏன்னா பகவானை பற்றி அறிந்தவர்கள் சொல்லதான் நாம ஸ்ருதி ஸ்மிருதி சாஸ்திர புராணேதி. அப்போ ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்னா சாஸ்திரங்கள், ஸ்ருதி அப்படின்னா சாஸ்திரங்கள், ஸ்மிருதி அப்படின்னா சாஸ்திரங்கள் வழிபந்த நூல்கள். இதையெல்லாம் வச்சுதான் நாம பகவானை பற்றி அறிந்து கொள்ள முடியும். தூய பக்தர்களோட அடிசுவடுகளை பின்பற்ற வேண்டும். அதன் மூலமா பரமபுருஷ பகவானை உடனடியாக தனக்குள் ஒருவனால் காண முடியும். அப்ப தாந்தோணித்தனமா ஒருவராலும் பகவானை அடைய முடியாது. தனது மனக்கற்பனையினால பகவானை அவங்க தோற்றுவிக்க முடியாது. இதை பகவானை எப்படி அறிந்து கொள்ள முடியும்னா தூய பக்தர்கள் மூலமாக. ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இன்னைக்கு.